ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா Bassheads 103 இந்த ஒரு இயர்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். பட் மெயின் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின ப்ரைஸ். அமேசானில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 200 பீஸ்க்கு இந்த ஒரு இயர்ஃபோன்ஸ் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஹெட்ஃபோன்ஸோட ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 700 பீஸுக்கு பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறாங்க. நான் வாங்கின அந்த ஒரு ப்ரைஸ்க்கு நீங்கள் எப்படி வாங்குறது பற்றி வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குது, இது வாங்குறது வேர்ட்டா இல்லையான்றது வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனலுக்கு பிடிச்சானிங்கன்னா இப்போவே நம்ம டெக்காலட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அமேசானில் ரிசீவ் ஆன பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் ஒன்றா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான இயர்ஃபோன்ஸ் வந்து இருக்குது. இதில் நம்மளுக்கு இயர்ஃபோன்ஸோட பாக்ஸ். ஸோ பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு Bassheads 103 இயர்ஃபோன்ஸ் இருக்குது. நம்ம ப்ளூ கலர் வந்து வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இயர்ஃபோன்ஸ் நம்மளுக்கு 1 இயர்க்கான வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் போர்ட் ஸ்டிக்கர் வந்து இருக்குது. இயர்ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கேபிளுக்காக நம்மளுக்கு ஒரு வெல்க்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணுற மூலமாக பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ண டைமில் ஆர்கனைஸாக வச்சுக்க முடியும். இயர்ஃபோன்ஸை பார்ப்போம். ஸோ இயர்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க பிளாஸ்டிக் பில்டாக டிசைனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து சொல்லுங்கள். இந்த இயர்ஃபோன்ஸில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்னெட்டிக்காக அட்டாச் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது யூஸ்வலாக நம்ம நெக் பேண்டில் பார்க்குறது தான். பட் ஒரு ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸில் இந்த ஒரு ஃபீச்சர் கொடுக்கறது எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இப்போ இயர்ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ட்ரோல்னு பார்க்கும்போது வால்யூம் கண்ட்ரோல் நம்மளுக்கு வந்து கொடுக்கல. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் தான் இருக்குது. அதாவது வீடியோ ப்ளே பாஸ் பண்ண, கால் அட்டன் பண்ண, கட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அங்கேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேபிள் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிரைடட் கேபிள் வந்து கிடையாது. இருந்தாலும் இந்த ஒரு கேபிளோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஃபினிஷ் பார்த்திங்கன்னா நல்லா தான் வந்து இருக்குது. ஃபைனலாக நம்ம அந்த 3.5 ஜாக்குக்கு வந்து வந்தோன்னா நம்மளுக்கு கோல்டு பிளேட்டட் ஜாக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே இந்த ஜாக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஆங்கிள்டாக இருக்கிறதுனால நம்ம கேம் ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் இந்த ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்லாவே வந்து இருக்கும். கூடவே இந்த இடத்துல கேபிள் கட்டாத சான்ஸுமே பார்த்திங்கன்னா கம்மி. இப்போ நம்ம இந்த இயர்ஃபோன்ஸ் நம்ம வந்து வேர் பண்ணி பார்ப்போம். நான் 1 வீக்காக வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஃபிட்டிங்கு போட்டவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்ட்டாக வந்து இருக்குது. ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலும் அந்தளவுக்கு பெயின்லாம் வந்து இல்லை. அப்படியே ஆடியோன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு 10 mmக்கான டிரைவர்ஸ் வந்து இந்த ஒரு இயர்ஃபோன்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக நம்ம வந்து வீடியோஸ் பார்க்க, பாட்டு கேட்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. பட் சாங்ஸ் கேட்கும் போது என்னென்னா அந்த பேஸ் வந்து அந்தளவுக்கு நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. பேஸ் ஓகேன்ற லெவல் தான் இருக்குது. நமக்கு கேட்குற ஆடியோ பார்த்திங்கன்னா கிளியராக வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ கால் குவாலிட்டியை போட்டுங்க பார்த்திங்கன்னா நிறைய கால் நான் வந்து பேசி பார்த்தேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பெட்டராகவே இருக்குதுன்னு வந்து சொல்லலாம். அந்த மைக்கோட குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. கால் பேசும்போது நம்ம கட்டி பேசணும்லாம் வந்து இல்லை. நார்மலாக நம்ம பேசினாலே ஆப்போசிட் சைடில் இருக்கவங்களுக்கு நம்ம பேசுறது நல்லா கேட்குது. அவங்க பேசுகிறதுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெளிவாகவே புரியுது. ஓவராலாக இந்த இயர்ஃபோன்ஸ் பார்த்திங்கன்னா நான் வாங்கின 200 பீஸ்க்கு எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. ஏன்னா அந்த ப்ரைஸிங்கில் மற்ற இயர்ஃபோன்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டு ஹெட்ஃபோன்ஸ்னே நம்ம வந்து சொல்லலாம். நார்மலாக சேல் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 400 700 பீஸ் வரைக்கும். அந்த ப்ரைஸுக்கு பார்த்திங்கன்னா வாங்குறது அந்தளவுக்கு ஒர்த்தாக வந்து இருக்காது. இதை விட பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் நிறையவே வந்து இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு போகலாம். இந்த இயர்ஃபோன்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் நான் வாங்கின அந்த 200 ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா ரியலாகவே ஒரு ஒர்த்தான ஹெட்ஃபோன்ஸாக இருக்கும். ஏன்னா போட் ஹெட்ஃபோன்ஸ் தான் 200 ப்ரைஸிங்கில் உங்களுக்கு எந்த விதமான இயர்ஃபோன்ஸுமே கிடையாது. ஸோ ஆஃபர் ப்ரைஸில் இந்த ஒரு ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கும்போது ஒர்த் ஃபார் மணியாக கண்டிப்பாக வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த ப்ரைஸ் சொல்கிறீங்களே, இது எப்படி நீங்கள் இவ்வளோ கம்மி ப்ரைஸுக்கு வாங்கினீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. அமேசானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் அடிக்கடி ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகும்ல. அதில்னா நான் வந்து ஜஸ்ட்டு 200 பீஸ்க்கு வந்து வாங்கினேன். இதில் நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கி 1 வாரம் ஆச்சு. ஆனால் திரும்ப பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அப்பப்போ ட்ராப் ஆகிட்டே இருக்குது. 200 ப்ரைஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அமேசானில் சிம்பிளாக இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸ் கம்மியாகும்போது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். கரெக்டாக ப்ரைஸ் ட்ராப் ஆகும்போது
உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம Freeya Co யூடியூப் சேனல் வந்து செக் பண்ணுங்கள். நம்மளோட செகண்ட் சேனல் தான் அது. அந்த சேனல் பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் படி நம்ம வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனலோட டெலிகிராம் குரூப்லேயுமே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் வந்து இந்த ப்ரைஸ் ஆஃப் டீலப்பை நான் அந்த டெலிகிராமில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆஃபர் கரெக்டாக வரும்போது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உடனே நம்ம Freeya Co யூடியூப் சேனல் செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த டெலிகிராம் சேனலையும் போய் ஜாயின் பண்ணுறேங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரியான வீடியோஸை மிஸ் பண்ணால் பார்க்க இப்போயே நம்ம டெக் கலாட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.